இப்ப முதல்வர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர வந்து தெலுங்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். இங்க தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும் ஒரு கோட்பாடு ஏன் வருதுன்னா, இவங்க அந்நியர்கள்ங்கிறத நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான். ஆந்திராவில் இவர் திருடர் குல திலகம், கருணாநிதி வந்து சொல்லுவாங்க திருவாரூர் திலகம், திருடர் குல திலகம்னு சொல்லுவாங்க. திராவிடத்தின் திலகம் அவர் தான். அவர் திராவிடம் திருவாரூர் தமிழ்நாடுன்னு சொல்லி மக்களை ஏச்சி வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் எங்களில் ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இவெல்லாம் நம்ம ஆள் இல்லை, நமக்கானவன் இல்லைன்னு சொல்லும்போது தான் உங்கள்லேருந்து வந்த ஒண்டி பிழைக்க வந்தவங்களுக்கு தான் இப்போ முதல்வராக நம்ம அரியணை ஏற்றிட்டோம் தமிழ்னு நம்பி அந்த எதை வச்சு நான் செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடங்கள்ல நாங்கள் நிரூபிச்சும் காமிச்சிட்டோம். ஆமா, அவங்க வந்து ஒங்கோல் வம்சாவளி தானேப்பா, அவங்க தெலுங்கர் தானே. அதாவது என்னன்னா, தெலுங்கு இனத்துல வந்துட்டு அருமையான தமிழ் பெயர்களை சூட்டி கொண்டு தமிழ் வேடம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அது வந்து மஞ்சத்துண்டு மாயாவி கருணாநிதி அந்த திருவாரூர்ல இருந்து வந்தார் பாருங்க, தொடர் வண்டியில மஞ்சப்பை தூக்கிட்டு. அவரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு தன்னுடைய இனத்தை மறைச்சு தெலுங்குன்றதை மறைச்சு, ஆனா உண்மையிலேயே ஒரு இது குறுக்கிட்டது மன்னிச்சுங்க, சீமான் மட்டும் வரலன்னா, களத்துல இல்லைன்னா, தமிழ் தேசியம் பேசலைன்னா இந்த தெலுங்கனுங்க அப்படியே தமிழ்னாவே நடிச்சிருப்பாங்க. எனக்கே தெரியுங்களா, பக்காவா நான் நினைச்சிருந்தது விஜயகாந்த் தான் என்னுடைய முதல் அரசியல் பிரவேசம். அதில் மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்ப நான் அவர் வந்து தமிழன் தான் நினைச்சேன். ஆனா அவருடைய அலுவலகம், அவரோட இருக்கிறவங்க அத்தனை பேரும் மணவாடுன்னு எல்லாம் தெலுங்கர்கள் தான் அந்த கூட்டமே. அதை பார்த்தா நான் வெளியில வந்ததே. ஆஹா, இவங்க வந்து ரொம்ப என்ன. அப்ப இதுல வந்து பார்த்தா தமிழனுக்கு தாங்க ஒற்றுமை இல்லை. ஆனா இவர் ஒங்கோல்ல இருந்து வந்தவங்க இன்னைக்கு அவங்க ஒங்கோல்ல, அதாவது சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு வந்து, இங்க நம்ம ஸ்டாலினை வந்து மணவாடுக்கு ஓட்டை போட்டு அவரை வந்து மீண்டும் உட்கார வைக்கணும். அவங்களுக்கு என்னன்னா, அங்க 2 முதலமைச்சரா, தமிழ்நாடும் தெலுங்கருக்கான முதலமைச்சர் நாடாதான் இருக்குன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள அவங்கள உற்சாகப்படுத்தி மக்களை என்ன பண்றாங்க. ஆனா அவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அவங்களுடைய ஆளுமை இருக்கு பாருங்க. அந்த ஆளுமை எப்படின்னா, மிகப்பெரிய மந்திரி, அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கடுத்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை, இப்படி இருக்கிறவங்களே தெலுங்கர் தான். ஆனா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா தமிழர் பேர் தான். புரியுதுங்களா? ஆனா இவர் வந்து ஒங்கோல்ல இருந்து வந்த வம்சாவளி தான். இன்னைக்கு அவங்க வீடு ஒங்கோல்ல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அப்பாவுடைய பேரை சொல்லி அங்க வச்சிருக்காங்க. இவர் வந்து என்ன சொன்னாலும் தெலுங்கர் கூட்டம் தான். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேணும் அப்படிங்கிறத அந்த கொள்கையை வைக்கிறதுக்கான முதன்மை நோக்கமே வந்து அவர் தெலுங்கர்கள். அவங்க அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு உழைக்க வந்தவங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு, அதாவது அதுவும் சினிமா தான், அதுக்கும் முக்கிய காரணம் சினிமா தான். அந்த சினிமாவின் மூலியமாக தான் வசனம் எழுதினார், பிரபலமானார் கலைஞர். அதன் மூலியமாக தான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சார். இன்றைக்கி அரசியல் ஆக்கிரமித்து அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறது, அது ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து இருக்கிற எல்லா துறையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்கிட்டு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடித்தட்டு மக்கள்கிட்ட நம்ம அவங்க பக்கத்தில் நெருங்காத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சுகபோகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது தமிழக மக்கள். ஆனால் அந்த தமிழக மக்களுக்காக அவங்க ஆற்றிய பங்களிப்புன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம், ஒன்றும் செய்யலை. வீட்டுக்கு வீடு கடனாளியாக தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. நாளைய குழப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரியாத நிலையில தான் இன்னைக்கு தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. இதுவே வந்து நம்ம ரத்தவன் ஒருவன் நம்ம ஆட்சி செய்யும் போது, நம்மளுடைய கொள்கை தெளிவு சித்தாந்த தெளிவோடு நம்மளை ஆட்சி செய்யும் போது இந்த நாடு எப்படி இருக்கணும், இந்த தேசம் எப்படி இருக்கணும், இந்த மக்களை எப்படி நம்ம கொண்டு போகணும், அவங்க வாழ்க்கை முறையை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவன் வந்து நம்ம ஆட்சி செய்யும் பொழுது தான் அது நமக்கான ஆட்சியாக இருக்கும். 20 பேர் அங்கே ஆந்திராவில் சுட்டு போட்டாங்க மரம் வெட்ட போனோன்னு. அதுக்கு முதல்வருடைய கண்டனம் என்னவா இருந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை அவருக்கு முன்னெடுத்த போராட்டமோ, இல்லை அதுக்கு அவர் ஏற்படுத்தின தாக்கமோ என்ன, ஒன்றுமே இல்லை. அதுவே அவங்களுடைய தெலுங்கர்கள் வந்து ஒரு 20 பேர் வந்து இங்கே நம்ம தமிழர்களால் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்னு தெரியும். அவர் தான் கர்நாடகாவில் அங்கே ஒரு இப்போ காவேரி பிரச்சனை இல்லை, நம்ம பஸ்ஸை 41 பஸ்ஸை ஒன்றா வச்சு கொளுத்தி விட்டாங்க ஒரே இடத்துல வச்சு. ஆனால் நம்ம இங்கே அவர் கர்நாடகா பஸ்ஸுக்கு இங்கே உள்ள எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கலையா? அப்போவே தெரியல அவர் நமக்கான தலைவர்கள் இல்லைன்னு. நம்மளுக்கான தலைவர்னால் நம்ம மொழி, இனம், மரபு,
பண்பாடு கலாச்சாரம் இதை பேணி பாதுகாக்கிறவங்க, இதை வந்து உயிராக நேசிக்கிறவங்க, இதை முற்றும் முதலாக தெரிஞ்சவங்க தான் நமக்கான தலைவராக இருக்க முடியும். அப்படியாப்பட்ட தலைவர் தான் செந்தமிழ் சீமான், நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்காருல்ல, ஆமா. ஒரு தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தமிழ்னா தெலுங்குனா? உண்மைதான். அவர் வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அது எப்படின்னா, இப்போ அவர் தெலுங்குக்காக தான் பெரும்பாலும் இங்க அரசியலே நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தா தமிழுக்கான அரசியல் இருக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா, நம்ம அமைச்சரவையிலேயே 9 அமைச்சர்களும் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் தான் 9 அமைச்சர் இருக்காங்க. அதுபோல அவர் ஆட்சியிலும் பாருங்க, எல்லாமே இங்க வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற அனைத்து திட்டங்களுக்கும் அவரு வீட்ல இருந்து பேர் வைக்கிறாரு. அதாவது அவங்க குடும்பத்துல இருந்து பேர் வைக்கிறாங்க. அதே சமயம் வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்த, தெலுங்கரை சார்ந்த இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறாரு. ஆனா நம்ம தமிழர்கள்ல யார் பேரும் வைக்காம அவர் அந்த மாரி தெலுங்கர் பேரா தெலுங்கர்களுடைய இதுவா கொண்டாந்து இங்க கொண்டு திணிக்கணும்னு நினைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் தான் நான் அடுத்த வாட்டி பிறந்த தமிழனா பிறக்கணும். அவர் தமிழர் இல்லை, நாங்கள் ஒரு மதிக்கிறோம், போட்டுறோம். சுபாஷ் சந்திர போஸ் நான் சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் சொல்ல. அதனால் அது எல்லாம் பிற மொழிக்காரர்கள்லாம் வந்து தன்னை தமிழன், ஏன்னா இங்கே அதிகாரம் அவங்கள்ட்ட போகும்ல. நீங்கள் தமிழனை எப்பவுமே தமிழன் சொல்லி அந்த இதில் தான் ஏமாற்றுவாங்க. அதனால் அது ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அதனால பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அந்நியர்கள் எல்லாமே நான் தமிழன் சொல்லி மாத்தட்டி வர்றதில்ல. நீங்கள் தமிழனாக இருந்தீங்கன்னா தமிழர்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஏறத்தாழ 6 முறை ஆட்சி ஆண்டிருக்காரு உங்கள் அப்பா. என்ன செஞ்சீங்க தமிழரை? கொல்லும் போதும் எங்கடா இருந்தீங்க? இந்த கோவம் வருதில்ல பாருங்கள். நான் இயல்பாக ரொம்ப நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் இது கேள்வி கேட்பதுனா எனக்கு அங்கே 2009 போயிடுச்சு அந்த ஞாபகம். என் மக்கள் துடிக்க அன்னைக்கு எல்லாம் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தோம். எங்கடா இருந்தீங்க? உங்கள் கையில் ஆட்சி இருந்தது, என்ன பண்ணீங்க? எப்படி நீ தமிழனாவ? ஏன்னா எங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு துடிப்பாக இருப்பீங்க, அதுக்கான வேலையை தான் செய்வீங்களே. தமிழனை கொள்ள அடிக்கணும், தமிழனோட அதிகாரத்தை பறிக்கணும்னு சொல்ல மற்ற வேலையை நீங்கள் என்ன செஞ்சுருக்க? தமிழனுக்காக தமிழன் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் தமிழர் ஆவீங்க? தெலுங்கர் எப்படி தமிழர் ஆகும்? பாதி தமிழரா? அது இனக்கலப்பெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவோம். இது வேணாம். நீங்கள் இது வரைக்கும் ஆண்டுட்டீங்க, நீங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். ஐயா, எங்கள் ஆட்சி எங்கள் அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு தார்மீக உரிமை கூட கிடையாது. நீங்கள் தமிழன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பெரிய பேச்சு. ஆளுநன்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. தமிழன் ஆளுநர் இது வரைக்கும் எங்களை ஏமாத்திட்டீங்க. இது சீமான் யுகம், தலைவர் பிரபாகரனுடைய யுகம். இங்கே இனிமேல் நீங்கள் வந்து எங்களை ஏமாற்ற முடியாது. தெளிவாக தமிழர்கள் தலை நிமிர்ந்துட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்க இனமா யாரு அப்படின்ட்டு. தமிழருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதை கொண்டு வந்து அண்ணன் சீமானுடைய பங்களிப்பு பெரியது. அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். இனி திராவிட தமிழர் போர் தான். இதில் கண்டிப்பாக எங்க பக்கம் நியாயம் இருக்குங்க. இது எங்க மண்ணுங்க, எங்க மொழிங்க, எங்க வளங்க. ஆனால் யார் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அவர் தமிழர் அல்ல. இன்னும் இதே போர்வில் நிறைய பேர் தமிழர் தெரியுறாங்க. அவங்களையும் நாங்கள் வேற இருப்போம். எங்க பார்த்தாலும் தெலுங்கர் சார்ந்த பெயர்கள் தான் வச்சிருக்காரு. கோயம்புத்தூர் இன்னும் நிறைய இடத்துல வச்சிருக்காரு. அவங்க அம்மா பேர் தான் செஞ்சில ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சய் அம்மான் பேர் வச்சிருக்காரு. ஏன் நான் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, ஏன் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணாமல் நீ ஆட்சி பண்ற? உன் தெலுங்கு சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே, அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெலுங்கர் அமைச்சர்களாக தான் இருக்காங்க. அவர் சார்ந்து பழகிற கூடி தெலுங்கரை தான் பழகுறாரு. கட்சியில் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லா அமைச்சர்களுமே அதில் பாதி அமைச்சர்கள் தெலுங்கு சேர்ந்தது தான். அப்பண்டமா அவர் காட்டுறாரு நான் தெலுங்கன் தான் சொல்லிட்டு. தமிழ்நாடு மக்கள் முழுவதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தானே அவங்க கட்சியிலேயே எல்லாருக்கும் தெலுங்கருக்கு தானே முன்னுரிமை, அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும். அதனால தான் இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியமாக திராவிடமாக நிற்கிது. அதனால தான் தமிழன் தலைமை ஏற்றாதான் மண் மக்கள் அப்படின்ற அதை பாதுகாக்கணுன்ற ஒரு உணர்வு வரும். அவர் தெலுங்கராக இருக்கிறதுனால தான் இந்த மண் எப்படி போனால், இந்த மண்ணை யார் அள்ளிட்டு போனால் என்ன, மலை யார் வெட்டிட்டு போனா என்னன்ட்டு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இங்கே தினந்தோறும் எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பாலியல் வன்கொடுமை, செவிலியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை எல்லாமே நடக்குது. இதே ஒரு தமிழ் இந்த நாட்டாலாம் நம்ம மக்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்களே, ஒரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படும். அவர் பூர்வீகம் வந்து உங்கள்ல இருந்து வந்ததா சொல்றாங்க ஐயா. உங்கள்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு வந்து உங்கள்ன்றது ஆந்திரா ஐயா. ஆந்திராவில் உங்கள்ல இருந்து பூர்வீகமாக அங்கே இருந்து வாழறதுக்கு வழி தேடின்னு வந்த குடும்பம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இது இப்படியே பிழைக்கிறதுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல எந்த அளவுக்கு சுரண்டணுமோ தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு சுரண்டி இன்னைக்கு 2026 வருஷம் இன்னைக்கு வரையும் எந்த அளவுக்கு சுரண்டணுமோ அந்த அளவுக்கு சுரண்டின்னு இருக்கிறாங்க ஐயா. இதுதான் ஐயா தமிழ்நாட்டினுடைய நிலவரம்.